Hi friends, Smartwatch பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குதா அத பார்த்து தான் நிறைய பேர் வந்து Smartwatch வந்து வாங்குறாங்க. ரீசன்ட்டா Fire-Boltt பிராண்ட்ல இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்ல Fire-Boltt King அப்படிங்கற இந்த Smartwatch லான்ச் பண்ணாங்க. இந்த Smartwatch ஓட டிசைன் பாத்தீங்க அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோல இந்த Smartwatch ஓட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படினா Fire-Boltt மெட்டல் எடிஷன் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்ல வந்து வாட்சோட போட்டோ பாத்தீங்க அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வாட்சோட மாடல் நேம் வந்து போட்டுருக்காங்க. சைடுல பாத்தீங்க அப்படினா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த Smartwatch பொறுத்த வரைக்கும் Flipkartல 2999 க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. வாங்கணும் அப்படினா இந்த வீடியோக்கு கீழ லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை வந்து ஓபன் பண்ணா உள்ளாடி பாத்தீங்க அப்படினா வாட்ச் வந்து வச்சிருக்காங்க. சோ வாட்ச்ல பாத்தீங்க அப்படினா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படினா ஒரு சிலிக்கான் ஸ்ட்ராப் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் ஒரு சில கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த Smartwatch ஓட லுக் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே அட்ராக்டிவா வந்து இருக்குது அப்படினு சொல்லலாம். இந்த Smartwatchல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் வந்து இருக்கனால வாட்ச் பொறுத்த வரைக்கும் பாக்கும்போது ஒரு பிரீமியம் Smartwatch லுக் வந்து இருக்குது. அதே போல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படினா நிறைய பிராண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த Smartwatchல பாத்தீங்க அப்படினா வாட்சோட டயலை சுத்தி பாத்தீங்க அப்படினா மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல மெட்டல் ஃப்ரேம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் வந்து இருக்கனால வாட்சோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த Smartwatch-ஐ நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படினா உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல டாஃபிட் அப்படிங்கற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இந்த வாட்ச் கூட பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ல 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. தேவைப்படுச்சு அப்படினா டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போட்டோஸை வந்து வால்பேப்பரா செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த Smartwatch-ஓட டிசைன் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த Smartwatch-ஓட டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படினா ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு 1.78 இன்ச்சஸ்ல AMOLED டிஸ்ப்ளே வந்து இருக்குது. டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது. அதே போல டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பாத்தீங்க அப்படினா இந்த செக்மெண்ட்க்கு ரொம்பவே நல்லா வந்து பண்ணிருக்காங்க. இந்த Smartwatchல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து இருக்குது. இந்த Smartwatch-ஓட யூசர் இன்டர்ஃபேஸ்ல எந்த ஒரு லாக் எதுவுமே இல்ல. இந்த Smartwatch-ஐ உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல ப்ளூடூத் வழியா பேர் பண்ணி வச்சீங்க அப்படினா கால் வந்து பேசிக்க முடியும். டயல் பேட் வந்து இருக்குது. டயல் பண்ணி கால் வந்து பண்ணிக்கலாம். ரீசன்ட் காலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில கான்டாக்டை வந்து இந்த வாட்ச்ல சேவ் பண்ணி வச்சு உங்களால கால் வந்து பண்ண முடியும். இந்த Smartwatchல 2 ஸ்ட்ராப் வந்து இருக்கனால நீங்க மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பாத்தீங்க அப்படினா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப் பாத்தீங்க அப்படினா கையில கெட்டும்போது வாட்சோட லுக் பாத்தீங்க அப்படினா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த Smartwatchல மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா வாட்சோட கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓபன் ஆகுது. கீழ இருந்து மேலே ஸ்வைப் பண்ணா உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல உள்ள Facebook, WhatsApp, Instagram இதே போல அப்ளிகேஷன் உள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வாட்ச் மூலமாக உங்களால பார்க்க முடியும். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா வாட்சோட ஷார்ட்கட் மெனு வந்து ஓபன் ஆகுது. சைடுல வந்து ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படினா வாட்சோட மெனு வந்து ஓபன் ஆகுது. இந்த Smartwatchல 2 வகையான மெனு ஸ்டைல் வந்து இருக்குது. பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த Smartwatchல 100க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட் மோட் வந்து இருக்குது. மேக்னெட்டிக் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 2 மணிக்கூர்ல இந்த Smartwatch-ஐ சார்ஜ் பண்ணிக்க முடியும். நார்மல் யூசேஜ்க்கு 7 டேஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. இந்த Smartwatchல IP67 ரேட்டிங்ஸ் வந்து இருக்கனால தண்ணி பட்டா கூட வாட்ச் டேமேஜ் வந்து ஆகாது. அதே போல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு எதிர்பார்க்கிற ஆக்டிவிட்டி ட்ராக்கிங், ஹார்ட் ரேட் மானிட்டர், ஸ்லீப் ட்ராக்கர், பிளட் ஆக்ஷன் லெவல் மானிட்டர், வெதர் அப்டேட், கேமரா மற்றும் மியூசிக் கண்ட்ரோல், ஸ்டாப் வாட்ச், அலாரம், கால்குலேட்டர் போன்ற வசதிகள் இந்த Smartwatchல இருக்குது. இந்த Smartwatch-ஐ வந்து நான் யூஸ்
பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கால் பேசுகிற வசதி வந்து இருக்குது, AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பில்டு குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் எதுவுமே வந்து அவங்க பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கையில் கெட்டும்போது வாட்சோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி இந்த ஸ்மார்ட் வாட்சை சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.